அது அப்பந்தானே 10 மணிலேருந்து 5 மணி வரை பள்ளிக்கூடத்தில் துன்பப்பட்டிருக்கு. வந்தோடனே வீட்லேயும் ஆரம்பிச்சா, வந்துட்டியா, கை கால் கழுவு, முகம் கழுவு, புத்தகத்தை எடுத்து படினா என்ன நினைக்கும்? அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றுல எல்லாம் பிறக்கவே கூடாதுன்னு. வந்துன்னா என்ன பண்ண, விளையாடுறா குட்டி. எங்கள் அப்பன் சொன்னால பாரதி, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளணும். குழந்தைகளை சாயங்காலம் விளையாடணும். என்ன பண்ண, விளையாடுறா கொண்ண, விளையாடு, படிக்க வேண்டியதா படின்னு சொல்லுங்க, படிக்கும். பொழுது அன்னைக்கும் படி படி படி. அப்போ அடுத்து அவ சொல்லுவா பாருங்க, சிறையில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. தங்கச்சில்ல கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. எங்க அண்ணன் கண்ணுக்குள்ள எமையா வச்சு என்ன வளர்த்தான். கடைசியில் இந்த வாழ்க்கை எது பிரிக்குது? அந்த படத்துப்படி பார்த்தீங்கன்னா அதிகமான செல்வம் தானே அந்த குடும்பத்தை பிரிச்சிடும். இவருக்கு வந்த செல்வத்தை மச்சனம் கேட்பான், பிரிச்சிடும். அப்போ எது பிரிக்கும்னு சொல்றாரு மறைமுகமா? அதிகமான செல்வம் மனித வாழ்க்கையை, கோடிகள்ல தானே ஆபத்து வருது. வருதா இல்லையா? காமராஜ் நாடம் 5000 ரூபாய் இல்லாம செத்தான், அந்த ஆளினும் புகழோட இருக்கானே எங்க நாடம். சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனி நாடார், நாடொன்றே நாடி பின் நாட்டிற்காய் வாழ்ந்திருந்த நாடாரை காதலித்தேன்னார் எங்காள். அதான அந்த படத்துல அந்த என்னது, அந்த பட்டணத்தில் பூதலத்தில் எழுதியிருப்பார், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. எப்படி ஆள்கிட்டெல்லாம் பழகிட்டோம் தெரியுமா சந்திரசேர்? போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம், என் தாய் தகப்பன் செய்த புண்ணியம், காமராஜ் கூடையும் கக்கன் கூடையெல்லாம் இருக்கிற வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டாங்களே. பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு பெரியவர், எப்பா இந்த தமிழ் புலவன்கள்லாம் உங்களை பிச்சை எடுத்தாது படிங்கன்னு சொன்னா, நாம எது கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அதிவர்றாம் பாண்டியன் சொன்னது சொல்றாரு பெரியவர். அப்படிலாம் சொல்றானுங்களா கண்ணுங்களா? அதெல்லாம் வேணாண்டா, நான் போய் உங்களுக்காக ஊர் ஊரா பிச்சை எடுக்கிறேன், நீங்க படிங்கடா கண்ணுங்களா, நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம்னு சொன்னாயா ஒரு தலைவன் இந்த நாட்டில். அவனுக்கு பிள்ளை குட்டி உண்டா? அதனாலதான் எல்லாரையுமே பிள்ளையா நினைச்சான். பார்த்தீங்களா? அவங்க அம்மா சொல்லிச்சு, காமாட்சி கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டாங்க அவங்க அம்மா. அந்த அம்மா எப்படி அம்மா? பாவம் தானே அது. 50 ரூபா கூட அனுப்புறது கேட்குது இவர்கிட்ட. எதுக்கு? நான் உன்னை பெத்தவான்னு இந்த பிள்ளைகள்லாம் பார்க்க வரானுவோ, அவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்க வேண்டாமாங்க நம்ம. இவர் சிரிச்சே சொல்லாரு, என்ன பார்க்க வர்றவனுக்கே காப்பி தண்ணி கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கொடுக்காங்க? உங்களுக்கு தெரியுமில்ல தலைவா, அவர் வீட்டில் போய் காப்பியே குடிக்க முடியாது. நான் தலைகளெல்லாம் நின்று பார்த்துருக்கேன். அந்த முக்கலை கடற்கு போய் குடியும் பாரு. என்ன தலைவரை, நீ ஒரு நாள் காப்பி குடிச்சா அப்புறம் நாளைக்கு எனக்கு காப்பி கிடையாதுடாம் பாரு. ஒரு தடவை 30 நிருபர்களுக்கு காப்பி குடிச்சிட்டாரு. அந்த மாசம் போனா அந்த மனுஷன் காப்பி குடிக்கலையா, இப்ப கண்டதெல்லாம் குடிச்சிட்டானுங்களே. அதனால காப்பி குடிக்கல, இப்ப கண்டதெல்லாம் குடிக்கான். நம்மகிட்டே வருத்தப்படுறான், என்னாச்சு அப்படியா, சிகரெட் குடிக்க மாட்டேல அப்படியா, என்னாச்சு குடிக்க மாட்டியா, சிகரெட் குடிக்க மாட்டியா? அப்ப புடுங்கவாவே அரசியல்ல இருந்தாங்க. எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்கன்னா. இப்ப அரசியல்னா என்ன முடிவு பண்ணியிருக்கான் பத்தில, எல்லாம் சீரவே தான். நம்ம ஒழுங்கீனத்தையே ஒழுக்கமாக்கிட்டோம். இப்போ ஒழுங்கீனம் பூரா ஒழுக்கமாயிட்டு. அதான் அவர் பாடுவார், ஆண்டவன் படைச்சான் ஏங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பிச்சு. எல்லாம் சிவாஜி பாட்டு வருவார் இல்லையா? படைத்தானே மனிதனை கடவுள் படைத்தானே கொடுத்தானே. அவருக்கு என்னன்னா, அவர் காதல் வாழ்க்கை. அவரை காதலித்த பெண்களும் நிறைய, நம்ம பொய் சொல்லக்கூடாது. அவர் மிகப்பெரிய கவிஞர், ஒரு அறிவாளி. இந்த பெண்கள்ட்ட ஒரு பலவீனம், ரொம்ப புகழ் பெற்றவனாக இருந்தால் அவனோட பழகலாம்னு நினைப்பாங்க. அதை எவன் தவிர்க்கிறானோ அவன் ஞானி ஆயிடுவான், மேதை ஆயிடுவான். அவர் சிக்கிக்கிட்டார். கம்பதாசன் தான் கூட்டு போய் முதல்ல அந்த பீர் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ நம்மகிட்டே சொல்கிறானே, அண்ணாச்சி சளி இருக்கோ சொன்னா கேட்க மாட்டியாது, என்ன சொல்ல, நல்ல சூடாக வெந்நில 2 ounce பிராந்தி விட்டு அடிச்சேன்னு வைங்க, சளி கப்புன்னு இறங்கிரும்னா. நான் சொன்னேன், என் புகழ், என் மரியாதை, நான் படித்த படிப்பு, என் குடும்ப பெருமையெல்லாம் இறங்கிருமே. சில பேர் சொல்லலாம் பார்த்தீங்களா, அண்ணாச்சே ஒரு பாட்டில் பீர் அடிங்க அண்ணாச்சி, 1க்கு ஃப்ரீயாக போகுமா. நான் சொன்னேன், இதுவரை துட்டு கொடுத்தாடா நான் 1க்கு போயிட்டு இருக்கேன் சண்டாள பயல. தவறுகளை எல்லாம் என்ன நான் சொல்ல, ஒழுங்கீனங்களை எல்லாம் இன்றைய நாடு ஒழுக்கமாக்கி இருக்கிறது.